ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சிக்கன் பிராங்க் குப்ஸ் ரோல் தான் பண்ண போறோம். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பாத்திரலாம். இந்த சிக்கன் பிராங்கும் குப்ஸும் பெரிய பெரிய மாலு பெரிய மார்க்கெட்ல தான் கிடைக்கும். பாருங்க, இப்படிதான் இருக்கும் சிக்கன் பிராங்கு. இதை நாம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸா இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணக்கு கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா ஈஸியாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்ப கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப ஒரு கடாய் அடுப்புல வச்சு கடாய் காஞ்சதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடானதும் நாம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பிராங்கு எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்ப இந்த சிக்கன் பிராங்குக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்து இது கூடவே கொஞ்சமா சிக்கன் மசாலையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்ப இது கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வைக்கலாம். மாத்தி வச்சுட்டு அதே பாத்திரத்தை அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் சேர்த்து இதுல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப ஏற்கனவே நாம உப்பு சேர்த்து இருக்கிறோம், அதனால இந்த உள்ளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வெந்ததுமே நாம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த சிக்கன் பிராங்கு துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க கூடாது தண்ணி, லைட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்ப இதுக்கு கொஞ்சமா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம சிக்கன் மசாலா சேர்த்து இருக்கிறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சமா சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணி வத்திய அளவுக்கு போதும். பாருங்க, இந்த மாதிரி தான் இப்ப தண்ணி எல்லாம் வத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்ப ஒரு தோசை கல்ல அடுப்புல வச்சு கொஞ்சமா நான் நெய் சேர்த்திருக்கிறேன். நீங்க நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் 4 முட்டை எடுத்திருக்கிறேன். உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கிறேன். கலக்கி இத முட்டையை நாம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுமே இதை திருப்பி போட்டு மறுபக்கம் வெந்ததும் நாம இதை எடுத்துடலாம். பாருங்க, இப்ப இது வெந்ததுமே நாம நீளமா நாம இந்த முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் குப்ஸ். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பாக்கெட்ல 6 பீஸ் இருக்கும். இப்ப நாம இத ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். குப்ஸ்ல கொஞ்சமா நாம அந்த ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பிராங்கு துண்டுகளை இதுல சேர்த்துட்டு இது கூடவே நாம பொரிச்சு வச்ச நீளமா கட் பண்ணி வச்ச முட்டையும் சேர்த்து இது கூடவே தக்காளி சாஸ் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்து இத நாம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரிதான். இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்படியே நாம எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு சுவையான சிக்கன் பிராங்கு குப்ஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.